ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சிவன் ராத்திரி. என்னடா உங்கள் வீட்டில் நான்வெஜ் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து பங்காளி வீட்டில் ஒரு பெரியப்பா இறந்துட்டாங்க சென்னையில். அதனால் வந்து எங்களுக்கு நீ அடுத்த வர வியாழக்கிழமை தான் வந்து 16 கும்பிட்றாங்க. ஆமாம், அதனால் கோயிலுக்கும் போகிறதுக்கு இல்லை, எனக்கு அமாவாசைக்கும் குலதெய்வத்துக்கும் போகிறதுக்கு இல்லை. சரி, எனக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் வருது எனக்கு, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வாரம் செய்ய முடியாது. சரி, ஓகே, நம்ம கோயிலுக்கு எதுக்குமே போகிறதில்ல, அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். சரி, ஓகே, அதனால் மீன் எடுக்கலான்னு சொல்லிட்டு மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சுட்டேங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த மீன் மற்றதெல்லாம் செஞ்சோம்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக மட்டன்லேயோ இல்லை நாட்டுக்கோழிலையோ கொஞ்சமாவது வந்து 1/4 கிலோ எடுத்து தண்ணி குழம்பு வச்சிடணும். அப்போ தான் எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அப்பாவுக்கு மட்டும் தனியாக மட்டன் எடுத்துகிட்டு வந்து மட்டன் தண்ணி குழம்பும் மட்டன் வறுவலும் வச்சாச்சு. அது குழம்பு வந்து எல்லாருமே ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் மீன் குழம்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். அவ்வளோதாங்க இன்றைக்கி மெனு. சரி, ஓகேங்க, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.